வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங்கோடைய மெயின்ஸ் லெவல் சிம்பிளிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெயின்ஸ் லெவல் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க்ல கேட்ட ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம பேசிக்லேயே பார்த்துருந்தோம். எனக்கு எப்படி ஒரு வேல்யூவை ஸ்கொயர் ரூட் இருந்தோ இல்லை கியூப் ரூட்ல வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்றத நம்ம பேசிக்காக பார்த்துருந்தோமா? ஸோ அதுக்கு எனக்கு ஜஸ்ட் என்னப்பா தெரிஞ்சிருக்கணும், எனக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸும் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க கியூப் நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். நான் ஈஸியான பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய வேல்யூ வந்தாலும் நான் ஈஸியாக ஸ்கொயர் ரூட்ல இருந்தோ இல்லை கியூப் ரூட்ல தான் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நமக்கு முக்கியமான பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கொயரும் கியூபும் தான்ப்பா. ஓகேவா? நம்ம பேங்கிங் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே எனக்கு மினிமம் ஸ்கொயரோட வேல்யூ 1ல இருந்து 60 வரைக்கும், நம்ம 50 வரைக்கும் ஈஸியாக படிச்சிருவோம். ஸோ 41 to 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, அப்போ எனக்கு மினிமம் 1 to 50 எனக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் ஸ்கொயர் வேல்யூஸில். அதே மாதிரி கியூப் வேல்யூ எடுத்துக்கிட்டே அப்படின்னா 1ல இருந்து 25 வரைக்கும் எனக்கு மினிமம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 30 வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனால் மினிமம் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு 25 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 divided by 45 the whole square கொடுத்துருக்காங்களா? ஸோ அகைன் எனக்கு ரூட் ஆஃப் 144 plus 2500 plus 20% of 1995 is equal to question mark into 2 கொடுத்துருக்காங்களா? இதை நான் ஃபர்ஸ்ட் எப்படிப்பா சால்வ் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ப்ராக்கெட்டில் கொடுத்து சால்வ் பண்ணலாமா? ஸோ எனக்கு 1 time 45, இங்கே எனக்கு 5 times வருமா? இங்கே 5 ஸ்கொயர் இருக்கும். அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் எவ்வளோப்பா வரும்? 25 வரும் ப்ளஸ். ஸோ இது ரெண்டுமே எனக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ இல்லை. அப்போ டேட்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு இங்கே 12 into 50 இருக்குமா? ப்ளஸ் எனக்கு 20% ஆஃப் 1995 இருக்கா? எனக்கு 20% எப்படி எழுதிக்கலாம், 1/5 எழுதலாமா? இன்டூ 1995. இதை கேன்சல் பண்ண எவ்வளோப்பா கிடைக்கும்? 3 times போட்டோம்னா 15 ரிமைனிங் 4, 9 times போட்டோம்னா 45 ரிமைனிங் 4, அகைன் 9 times வருமா? அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலாம், நான் ஜஸ்ட் 399 எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 2 இருக்கு. இப்போ உள்ள கிட்ட மட்டும் சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண எவ்வளோப்பா கிடைக்கும்? 12 into 5 60. ஸோ 600 கிடைக்குமா? பிளஸ் 399 is equal to x into 2 இருக்குமா? இப்போ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 10 அதாவது 1s பிளேஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோமா? ஸோ இப்போ 9 + 5 எவ்வளோ வரும்? 4, 14 ரிமைனிங் 1 வருமா? அகைன் பார்த்தீங்கன்னா 9, இங்கே 0, இங்கே 2 இருக்கு. அப்போ 9 + 2 எவ்வளோ வரும்? 11, 11 + 1 12, ரிமைனிங் 1 இருக்குமா? அகைன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இது ஏன் வருது, 9 + 1 10. அப்போ 1024 is equal to x into 2 இருக்குமா? 1024 எதோட ஸ்கொயர்ப்பா? 32ஓட ஸ்கொயர் தானே. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் 32 is equal to x into 2 எடுக்கலாமா? எனக்கு வேணுன்றது ஜஸ்ட் x மட்டும் தான். அப்போ இந்த 2 ஆல் 32 அடிச்சுக்கிட்டு என்ன கிடைக்கும்? 16. அப்போ கொஸ்டின் நம்பருக்கு 1க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 16 தான் வரும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 seconds ஒரு 40 seconds மேக்ஸிமம் நமக்கு எடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 30 to 40 seconds நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1225 வேல்யூ எவ்வளோ வரும் எனக்கு இங்கே? ஜஸ்ட் 35 வருமா? இன்டூ கியூப் ரூட் ஆஃப் 1728 டிவைட் பை 343 இருக்கா? அப்போ எனக்கு 12 கியூப் வரும், இங்கே 7 கியூப் வருமா? ப்ளஸ் எனக்கு 2025 எதோட ஸ்கொயர்ப்பா? 45 வரும் இன்டூ 15.5 divided by 3375 எதோட கியூப் வரும்? 15 கியூப் is equal to x square minus 62.5 இருக்குமா? ஸோ இப்போ ஜஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. இங்கே 7 1 டைம் போட்டால் வரும், இங்கே 5 times போட்டால் வருமா? இங்கே 15 1 டைம், இங்கே 3 times. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 60 plus 46.5 வருமா? ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா is equal to x square minus 62.5. இந்த 62.5 மைனஸ் இருக்குது, ஈக்குவல் வரப்போ என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமாப்பா? 60, 46.5, 62.5 இருக்குமா? ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. இங்கே 0 ரிமைனிங் 1, இங்கே 9, இங்கே 10, 16, 169 இருக்குமா? அப்போ 169 is equal to x ஸ்கொயர் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா இருக்கும்? எதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 13, 169 வரும். 13 ஸ்கொயர் பண்ணால் தான் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 13 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க, 148.5 டிவைட் பை 27 கொடுத்துருக்காங்களா? இந்த டேர்மை டேட்டா கேன்சல் பண்ணலாமாப்பா? எத்தனை டைம் வரும்? 5.5 வரும். இங்கே எனக்கு கியூப் ரூட் ஆஃப் 1331 the whole square இருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 1331 வேல்யூ எவ்வளோ? 11. அப்போ 11 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோப்பா இருக்கும்? 121 இருக்குமா? இப்போ 121 வந்து 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்?
120 இருக்குமா ஸோ அப்போ 120 இருக்கும் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே எனக்கு 2,50,000 எனக்கு ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தால் எவ்வளோப்பா வரும் ஓரளவுக்கு 6 டிஜிட் இருக்கா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை வந்து என்ன பண்ணுவேன் 25 மட்டும் வெளியே எடுத்தால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 5 கிடைக்கும் இப்போ எனக்கு 6 டிஜிட் நம்ம எத்தனை டிஜிட் நம்ம 6 ஸ்கொயர் வந்து எடுக்கும்போது அதில் பாதியாக மாறுமா அப்போ 3 டிஜிட் ஃபார்ம் ஆகும் அப்போ அடிஷனல் என்ன பண்ணிக்கலாம் 2 zeros போட்டுக்கலாமா அகைன் இங்கே என்ன இருக்குது 13 ஸ்கொயர்னா 169 ப்ளஸ் 2 வந்துருக்கணுமா ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண எவ்வளோப்பா கிடைக்கும் ஸோ ஓரளவுக்கு இங்கே 660 கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோப்பா வருது 9 + 2 11 ரிமைனிங் 1 6 + 1 7 அகெயின் எனக்கு இங்கே 5 + 1 6 இருக்குமா ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னவா இருக்குங்க மைனஸில் இருக்குது ஈக்குவல் டேர்ம் என்னவா மாறும் ப்ளஸ் தான் மாறுமா அப்போ 660 + 671 ஆட் பண்ண எவ்வளோப்பா வருது எனக்கு இங்கே 1 13 ரிமைனிங் 1 13 அப்போ எனக்கு என்ன வருதுங்க 1331 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு இருக்குமா அப்போ எக்ஸ் கியூபோட வேல்யூ 1331 எனக்கு என்ன வேணும் எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா இருக்கும் 11 இருக்கும் ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 4 10/7 கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் நான் டேரெக்டாக 10/7 எழுதிக்கலாமா ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 116 எவ்வளோப்பா வரும் 13 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 எவ்வளோ இருக்கும் 11 இங்கே எனக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்களா ஸோ ப்ராக்கெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க உள்ள இருக்க சின்ன சின்ன ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம் இந்த ஹோல் ப்ராக்கெட் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ அகைன் ப்ளஸ் போட்டோம்னா எனக்கு இங்கே 165 டிவைடட் பை 84 இன்டூ இங்கே ஒரு ப்ராக்கெட் 1/5 இன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இங்கே 20% எழுதிக்கலாம் 1/5 இன்டூ 3 எழுதிக்கலாமா ஸோ இதோட ஹோல் ப்ராக்கெட் எழுதிக்கோங்க அகைன் எனக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் அகைன் ஒரு ப்ராக்கெட் ஸோ இங்கே தான் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா அப்போ கொஸ்டின் மார்க் என்ன வரும் எனக்கு இங்கே எக்ஸ்ன்னு இருக்கும் இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா இங்கே 10/7 இருக்கும் இதை சால்வ் பண்ண எவ்வளோப்பா வரும் எனக்கு இங்கே 2 ப்ளஸ் இதை எனக்கு என்ன பண்ணிக்கலாம் 165 டிவைடட் பை 84 இன்டூ ஸோ இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன் உள்ள மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ப்பா 3/5 கிடைக்கும் எனக்கு இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே எப்படி இருக்கு 5 தான் இருக்கு அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நான் இங்கே 4/5 எடுத்துக்கலாமா ஸோ அப்போ 4/5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும் இப்போ நான் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க ஸோ எனக்கு இங்கே 4 அடிச்சு கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும் 21 டைம்ஸ் வரும் அகைன் நான் இங்கே 5 அடிச்சா 33 டைம்ஸ் வருமா அகைன் அது ரெண்டுமே காமனாக 3 அடிக்கலாமா இங்கே 11 டைம்ஸ் இங்கே 7 டைம்ஸ் வரும் அகைன் என்ன பண்ணுவேன் இங்கே 2 + 11/7 இருக்கா அப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம்ப்பா ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணி 11 ஆட் பண்ணிக்கலாமா அப்போ மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 14 + 11 எவ்வளோப்பா வரும் 25 கிடைக்கும் அப்போ எனக்கு இங்கே காமனாக 10/7 இருக்கு ப்ளஸ் 25/7 இருக்குமா அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக தான் என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ 35/7 ஸோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும் ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கப்பா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பண்ணுங்கன்னா எனக்கு எல்லாமே இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்கொயர் ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான் ஜென்ரலாக ரிவர்ஸ் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு வரணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன தெரியணும் இதுதான் லீஸ்ட் ஸ்கொயர் வேல்யூவா அப்போ இந்த ஸ்கொயர் வந்து என்ன பண்ணணும் நம்ம 1/1 சால்வ் பண்ணிட்டு வரணும் அப்போ பாருங்க எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 வேல்யூ எவ்வளோ வரும் 13 வருமா அப்போ இந்த ஸ்கொயர் கூட தான் என்ன இருக்கும் எனக்கு இங்கே 189 + 13 இருக்குமா இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ பாரு சாரி 183 + 113 சாரி 13 இருக்குமா இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 196 இருக்குமா இது எனக்கு ஸ்கொயர் ரூட்ல தான் இருக்கு இப்போ 196 ஸ்கொயர் ரூட் தான் வெளியே எவ்வளோ கிடைக்கும் 14 கிடைக்கும் அப்போ இந்த 14 ஓட வேல்யூ எதோட ஆட் ஆகும் இந்த 182 ஆட் ஆகுமா அகைன் 182 + 14 எவ்வளோ வரும் √196 வருமா அப்போ இதோ வெளியே எடுத்தால் எவ்வளோப்பா கிடைக்கும் ஜஸ்ட் 14 கிடைக்குமா அப்போ எனக்கு ஓவரால் அதோட வேல்யூ எவ்வளோ எனக்கு 14 தான் இப்போ ரிமைனிங் இதை மட்டும் நான் சால்வ் பண்ணால் போதுமா ஸோ அப்போ இதை எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 320 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 15 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா அப்போ 225 எடுத்துக்கலாமா மைனஸ் 14 ஸ்கொயர் எவ்வளோ வரும் 196 மைனஸ் 18 தி ஹோல் ஸ்கொயர் அடிஷனல் என்ன இருக்கு ப்ளஸ் 386 ப்ளஸ் 14 இருக்கா ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஓவராலா 400 எடுத்துக்கலாமா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சால்வ் பண்ண எனக்கு என்னப்பா கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 320 ஸோ இது ரெண்டையும் எனக்கு என்ன பண்ணுங்க ஆட் பண்ணி இதோட கழிச்சிக்கலாமா ஸோ அப்போ 225 எனக்கு இங்கே இருக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோப்பா கிடைக்கும் 8 + 6 எவ்வளோ வரும் 14 ரிமைனிங் 1 வருமா 10 + 1 11 அகெயின் இந்த 1 அப்படியே இருக்குமா ஸோ அப்போ எனக்கு ஓவரால் என்ன இருக்கும் 214 வரும் அப்போ 214 225 கழிச்சா எவ்வளோப்பா கிடைக்கும் 11 இருக்குமா இப்போ எனக்கு 11ன்றது ஸ்கொயரில் இருக்குல்ல அப்போ என்ன பண்ணிக்கலாம் நான் 120 எடுத்துக்கலாமா ஸோ ப்ளஸ் 121 இங்கே நம்ம என்னப்பா பார்த்துருந்தோம் 386 + 14 பார்த்துருந்தோமா அப்போ ப்ளஸ்
400. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 1 டிஜிட் மட்டும் ஆட் பண்ணால் 1 வரும். அகெயின் 10s பிளேஸில் வருங்க 2 + 2 4. இங்கே 4 5 8. அப்போ 841 இருக்கா? அப்போ 841 இஸ் ஈக்குவல் தான் எனக்கு என்ன இருக்கீங்க எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா இருக்கும் 29 இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்குறோம், ஸ்கொயர் கியூப் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் வந்து வெளியே எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் 29 கிடைக்கும் அப்படின்றத நான் ஈஸியாக கெஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.